நம்ம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு சொன்னா அவனே சரிமா காலேஜ் டேஸ்ல கல்ச்சுரல்ஸ்ல நான் தான் அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். நான் தான் லீட் ஆடுவேன், இங்க ஆடுவேன் பக்கத்துல. காலேஜ்ல வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணி அவன் ஆடும்போது சுமார் தான். அப்போ நான் தான் நல்லா ஆடுவேன். ஏன் சொல்லி கூட எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, அப்போ ஸ்ரீநாத் இந்த பக்கம், விஜய் இந்த பக்கம், கொரியோகிராஃபர் வந்து நான் தான், டான்ஸ் மாஸ்டர் வந்து நான் தான். அதே பந்தாவடி வந்து டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்து ஸ்டேஜில் ஆடணும். அப்போ நான் தான் கொரியோகிராஃபர். இன்னைக்கு சொல்லிக்க முடியுமா? அவன் ஆடுற டான்ஸ்லாம் நம்மளால ஆடவே முடியாது. நம்ம மிரண்டு போயிருக்கிறேன். அதான் சொன்னல, நான் ஏன் டான்ஸை பற்றி சொன்னேன்னா, காலேஜில் வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணி அவன் ஆடும்போது சுமார் தான். அப்போ நான் தான் நல்லா ஆடுவேன். அப்புறம் பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்க்குறேன், ஒரு அவங்க அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. வீட்டுக்கு வந்து நான் சும்மா ட்ரைலாம் பண்ணி பார்ப்பேன். அந்த மூமெண்ட் சான்ஸே இல்லை. அந்த ஸ்பீடு, அந்த கிரேஸ் முக்கியமாக. விஜய் வந்து நிறைய பேர் ஸ்பீட் ஆடுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் விஜயோட அந்த ஸ்டைல், விஜய் ஆடும்போது ஒரு 50 பேர் ஆடினாலும் விஜயா தான் நம்மளுக்கு பார்க்க தோணும். ஸோ அந்த விஜயோட அந்த ஸ்டைல் கிரேஸ்லாம் டான்ஸில் வேற மாதிரி. ஒரே ஏரியா பசங்க, எங்கே உங்களோட ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட்? ஹேங் அவுட் ஸ்பாட் விஜய் கொடுத்து எங்கெங்க நம்ம டீ கடையில் நின்று பேசிட்டு இருக்க முடியும்? ஒன்றா அவன் வீடு, இல்லை என் வீடு. ஆக்சுவலாக 2 பேர் வீட்டுக்கு நடுவில் ராம்குமார் வீடு இருக்குது. அங்கேருந்து நடந்து வரும்போது 2 பேர் வீட்டுக்கு நடுவில் ராம்குமார் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவர் வீடு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வரணும்னா இங்கே 3 பேர் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வீடு. அந்த பக்கம் போகணுன்னா சுஜய் வீடு, சுஜய் நின்று. நாங்கள் மொத்தம் ஒரு 6 பேர், எல்லாருக்குமே தெரியும். விஜய், ராம்குமார், சுஜய், மனோஜ், ஸ்ரீநாத், நான். ஸோ அந்த சைடு ஆஃப் சென்னை போகணுன்னா ஒன்று சுஜய் வீட்டில் தான் இருக்கும். அண்ணா நகர் வரைக்கும் போக மாட்டோம், ஏன்னா ஸ்ரீநாத், மனோஜ்லாம் அங்கே தங்குறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் போக மாட்டோம். ஒன்று நந்தனம், இந்த சைடு வரணும்னா இந்த 3 வீட்டில் ஏதாச்சும் ஒரு வீடு. இல்லாட்டி ஃபேவரட் ஹேங் அவுட் வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போகணுன்னா விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது வந்து பெஷாவரி. அந்த சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவர் வந்து அந்த இளைய தளபதி டு தளபதியாக மாறின அந்த விஷயம் உங்கள் மேலே சத்தியமாக நானும் கேட்டேன், எனக்கு இது வரைக்கும் பதில் வரல. மெர்சல் ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் கேட்டேன். கரெக்டாக ஸ்டேஜ் ஏற போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க, இளைய தளபதிலேருந்து தளபதி, அது என்ன ரீசன் நான் மேடையில் கேட்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமே கேட்க வேணாமே. அந்த படத்தில் என்ன தளபதி கூப்பிட்றாங்க, மெர்சலில் தளபதின்னு தானே, அதான் என் தளபதி அப்படின்னு தானே சொல்லுவேன். அதனால் அப்படி கூப்பிட்டாங்க, அவ்வளோதான். அதை விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது. சரி, நானும் அந்த டாப்பிக்கை டச் பண்ணல. அதுக்கப்புறம் நானும் கேட்கல, ஏன் இளைய தளபதிலேருந்து தளபதி. ஜனங்க விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த செய்கிறாங்க, இளைய தளபதி மட்டும் இவங்களாவே வச்சுக்கிட்டாங்க. இந்த டைட்டில் கொடுக்குறாங்க, ஏற்றுக்க வேண்டியது தான். நாளைக்கு விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த தளபதியோ இல்லை, இளைய தளபதியோ இல்லை, வெறும் ஒரு விஜய் அப்படின்னு போட்டால் கூட ரொம்ப சந்தோஷங்க. வெறும் விஜய்னே போட்டுக்கோங்க தான் சொல்லுவோம். ஸோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற கேரக்டர் கிடையாது. நம்ம வேலையை நம்ம செய்வோம்னு நினைக்கிற கேரக்டர். ஸோ அதனால் இந்த இளைய தளபதி டு தளபதி டிரான்சிஷன் என்னங்கிறது அடுத்த இன்டர்வியூவில் கேட்டு சொல்கிறேன். நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி சொன்னால் அவனே சரிமா காலேஜ் டேஸில் கல்ச்சுரல்ஸில் நான் தான் அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். நான் தான் லீட் ஆடுவேன், இங்கே ஆடுவேன் பக்கத்தில். காலேஜில் வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணி அவன் ஆடும்போது சுமார் தான். அப்போ நான் தான் நல்லா ஆடுவேன். ஏன் சொல்லி கூட எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, அப்போ ஸ்ரீநாத் இந்த பக்கம், விஜய் இந்த பக்கம், கொரியோகிராஃபர் வந்து நான் தான், டான்ஸ் மாஸ்டர் வந்து நான் தான். அதே பந்தாவடி வந்து டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்து ஸ்டேஜில் ஆடணும். அப்போ நான் தான் கொரியோகிராஃபர். இன்னைக்கு சொல்லிக்க முடியுமா? அவன் ஆடுற டான்ஸ்லாம் நம்மளால ஆடவே முடியாது. நம்ம மிரண்டு போயிருக்கிறேன். அதான் சொன்னல, நான் ஏன் டான்ஸை பற்றி சொன்னேன்னா, காலேஜில் வந்து நான் கொரியோகிராஃப் பண்ணி அவன் ஆடும்போது சுமார் தான். அப்போ நான் தான் நல்லா ஆடுவேன். அப்புறம் பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்க்குறேன், ஒரு அவங்க அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. வீட்டுக்கு வந்து நான் சும்மா ட்ரைலாம் பண்ணி பார்ப்பேன் அந்த மூமெண்ட்.